ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு இதமான காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காய்ச்சி வந்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு உரலை வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்தா அதோட உள்ள ஃப்ளேவரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இடிச்சிட்டு சேர்த்து பாருங்கள். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி இடிச்சுக்குவோம். இதை இப்போ வெந்தயம் பொரிஞ்சோன்னே அதில் சேர்த்துக்குவோம். இப்போ 2 பச்சை மிளகாவை 2ஆக வகுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறம் வதங்கி வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா உரலை வச்சு இடிச்சிட்டு சேர்ப்போம். நண்டு கிரேவினாவே பூண்டு நிறையா சேர்க்கணும். இது மாதிரி நச்சுட்டு சேர்த்துக்குவோம். இப்போ பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டு வதங்கி வந்தோடனே ஒரு 2 தக்காளியை நல்லா மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வந்தோடனே 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நீட்டாக கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் சேர்த்து இந்த நண்டு மேலே இந்த மசாலா படுற அளவுக்கு கிண்டி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா மசாலாலாம் படுற அளவுக்கு கிண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸு புளி, லெமனோட சின்னமாக நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். நண்டுக்கு எப்போவுமே கம்மியான சால்ட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா கறிக்கும். இப்போ கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு மூடி கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் கசகசை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி நல்லா நண்டெல்லாம் சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது மேலே லைட்டாக பெப்பர் தூவிக்குவோம். கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி தூவிக்கலாம் மேலே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஜலியெல்லாம் பிடிச்சிருந்தா அந்த நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டா உடனே சரியாயிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you.